எங்கடி ஒன்றையும் ஒன்றும் காலையில் சீர் வாரிசை வாங்க போகிறேன், என் பொண்ணுக்கு சீரை கொண்டு வந்து நிமித்த போகிறேன், அப்படி இப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் ஆளையே காண. வருவாங்க, வராமையா போகிறாங்க. ஆனால் அண்ணி சரியான கைகாரிடி, எப்படின்னு பார்த்தீல? அப்படியே பிள்ளைக்கு நைஸாக நடிச்சு நான் வேண்டாம் எனக்கு பிள்ளைய இல்லைன்ட்டு இப்போ சீர் செய்கிற அளவுக்கு ஆக்கிட்டா பார்த்தீல? இதுலேயும் உன் பையன் ஒரு புத்தி கெட்டவம்மா. இவளுங்களுக்கு போய் வணங்கி செய்யறதே அவனுக்கு வேலை பொழப்பு. நீ சொன்னதாண்டி சரி, அவனுக்கு கொஞ்சம் கூட பட்டாலும் புத்தின்றதே இல்லை. ஆனா அண்ணி சரியான கைகாரி தாம்மா. நீ சொல்லும் போது கூட நான் நினைக்கல, எப்படின்னு பாரு. ஆட்டி வைக்கிதுல அண்ணனை. உங்க அண்ணனுக்கு எதுவும் செஞ்சு கிஞ்சி வச்சிருப்பாளோ என்னமோ தெரியலடி, அதான் உங்க அண்ணன் இப்படி இருக்கான். இல்லைன்னு வை, என் பையெல்லாம் இப்படி இருக்க ஆளே கிடையாது. ஏன் அவங்க செஞ்சு வச்சா உன் பையனுக்கு எங்க புத்தி போணுச்சு? ஒரு நேரம் நல்லா பேசினான், ஒரு நேரம் மூஞ்சல் அடித்த மாதிரியே திட்டி போடுறான். அவன் பாவண்டி, அவனுக்கு எந்த சூதுவாதுமே தெரியாது. இவன் நல்ல கைகாரி, நல்லா அதை இதுன்னு செஞ்சு பையன்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் புடுங்கி திங்கிறாளுங்க. ஆமாம், உன் பையன்கிட்ட இருந்து புடுங்கி திங்கிறாங்க. என் புருஷன் மாதிரி இருந்தால் கூட சொல்லலாம். இவன் சம்பாதிக்கிற காசனே பேங்கில் தானே போட்டு வச்சுக்கிறேன். அதை தாண்டி சொல்கிறேன், பேங்கில் இவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட சரிங்க நீங்கள் இடம் வாங்க வீடு கட்டணும்னு சொல்ல வேண்டித்தானே? வாயில கொள்ளுக்கட்டையாக இருக்குது. இவன் புள்ளைக்கு செய்யணும், இவன் புள்ளைக்கு செய்யணும். ஆமாம், அவள் புள்ள நல்லா மூஞ்சில் கறியை பிடிச்சிட்டு போனது தெரியாது. இன்னும் ஒன்றை மாதிரிலாம் புள்ள இருந்துச்சுன்னு ஒய்யே, அவளை தான் உங்கள் நொண்ணியெல்லாம் கையில் பிடிக்க முடியாதுடியே. சோற ஆக்கி கொட்டாதன்னு கேட்டே தொலைய மாட்டேங்குது இந்த புள்ள. ஆக்கி வச்சப்படுது. தினமும் பழைய சோறையே திங்க முடியுமா? சரி, வெயில் காலமா இருந்தனால பரவாயில்ல, இன்னும் குளிர்காலமா இருந்தா என்ன பண்ணி தொலைகிறது? அவங்க வீட்டுல எல்லாம் சோத்துக்கே வழி இல்லை. சோத்துக்கு அரிசி கூட வாங்கி போடாம வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடப்பாங்க. இங்க இல்லாததெல்லாம் வீட்டுக்கு வந்தா அப்படித்தான், எல்லாம் ஆக்கி கொட்டுமாமா. கூப்பிட்டீங்களா? உடனே எதுக்கு நான் கூப்பிட போறேன்? தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணுமாங்க? ஒரு வெங்காயமும் வேண்டாம். இல்ல, துவையல் அரைச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுங்களா? ஒரு வெங்காயமும் வேண்டாம்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன சும்மா நொய்யின்னு ஒரு ஆக்கி அதை கொட்டிக்கிட்டே தான் இருக்கணுமா? அளவோட ஆக்க தெரியாதா? இல்லைங்கத்த, எப்பயும் கரெக்டானதான் ஆக்குவேன். இன்னைக்கு மாமா நேற்று மத்தியானமும் சாப்பிடல, நேற்று ராத்திரியும் சாப்பிடல. அவர் இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அந்த ஆள் வருமா, ஒரு நேரம் வரமாட்டான், ஊரை சுத்திக்கிட்டு கிடப்பான். அதுக்குன்னு நீ ஆக்கி கொட்டிக்கிட்டே இருப்ப. என் வீட்டு காசு உன் வீட்டில் இருக்கும்போது இம்பிட்டு நல்ல அரிசி சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்களா? அத்தை, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க அத்தை, என் குடும்பத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. என்னடி கோவம் வருதா? இப்படி கோவப்படுறவ ஒழுங்கா அங்கே இருந்திருக்கணும், இங்கே வந்திருக்க கூடாது. நீங்கள் என்ன 4 அடி கூட அடிங்க, கோவம் தீர. ஆனால் அவங்கள பற்றி எதுவும் சொல்லாதீங்க. ஆமாம், சீர் செய்யறதுக்கு துப்பு இல்லை, இதில் வந்துட்டாங்க பேசுறதுக்கு பேச்சு. அப்படி பேசாதீங்க அத்தை. அப்படிதான் பேசுவேன். வெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் அண்ணன் புள்ள வந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. அப்படி பேசாதீங்க அத்தை. இவரு ஒரு நீலுக்கு நீருக்கு என் பையன் வேணா அசைவான், நான் அசைய மாட்டேன், சரியா? அப்படியே போவாத. அந்த ஊறுகாய் போடுறதுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மண் சட்டியை கழுவிட்டு அதை எடுத்து வச்சு வெயில வை. மொகர கட்டையும் என் வீட்டுக்கு என் மருமக மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா அப்படி இருந்திருக்கும். வீடே கலகலன்னு. இது என்னைக்கு இந்த விடியா முடிஞ்சு வந்துச்சு? என் வீடு புது வீடு கட்டி நிம்மதி இல்லாத பொழப்பு. நேரத்துக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா வீடே நிறைச்சு தள்ளி இருக்கும். என் அண்ணன் இங்க என்ன கொண்டு வந்திருக்க? ஒன்றும் இல்லை. இன்னும் எங்க அண்ணன் மாதிரி நட்டெல்லாம் போட்டு வந்திருந்தான்னு வையே, அம்புட்டு தான். ஒன்றும் போட்டு வராம்போது எங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லாதீங்க, எதானாலும் என்ன சொல்லுங்கன்னா, இன்னும் போட்டுட்டு வந்திருந்தா ஐயோ வாயை துறக்க விட்டுருக்க மாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இவன் ஒருத்தன்டா என்ன சார், இதெல்லாம் என்ட்ரி போடணும். இவன் ஒருத்தன்டா என்ட்ரியா போடு கிண்ட்ரியா போடுன்னு வச்சுட்டு போ. சார், இதெல்லாம் உடனே மெயில் அனுப்பணும் சார், இல்லைன்னா அங்க ஓனர் திட்டுவாரு. எங்க அப்பா தான் அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரு, வச்சுட்டு போ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், ஓனர் கேட்டாரு நேத்து உள்ள பில்லெல்லாம் என்ட்ரி போட்டீங்களான்னு. இங்க பாரு, எங்க அப்பாவே என்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை. நீ என்ன ஓனர் மாதிரி என்கிட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த அதிகாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே சீட்டை கிழிச்சு கொடுத்து போடுவேன். சார், நீங்கள் 2 நாளாக தான் சார் வந்திருக்கீங்க. ஆனால் ஓனர் நான் இங்கேயே தான் இருக்கேன், இது கூட உன்னால் முடியாதுன்னு சொல்லி என்னையே தான் திட்டுவார். அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்க சார். சரி, வச்சுட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதிகாரம் பேசிக்கிட்டு இருக்க. சார், இது என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுங்க சார். இங்கே
ஃபோன் யூஸ் பண்றதுல என்னோட உரிமை. இதுக்கெல்லாம் நீ ஏதாவது பேசினான்னு வையி அடி வெளுரோட்டி போடுவேன். போட முதல்ல வச்சுட்டு. சார் இது 1 ஹவர்ல அங்க அனுப்பி ஆகணும் சார், இல்ல என்ன பிரச்சனை ஆகும் சார். எல்லா வெங்காயமும் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். வச்சுட்டு போட. சார் ஒரு 100 பக்கம் இருக்கு சார், முடிச்சிங்கன்னா தான் சார் டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க முடியும். வச்சுட்டு போன்னு சொன்னேன், வச்சுட்டு போ. சார் ஓனர் திட்டுவார் சார், போனை வச்சுட்டு வேலையை பாருங்க சார். எனக்கு தெரியும், போட. சார் இன்னும் பெரிய இவன் மாதிரி இன்னும் ஓனர் மாதிரி இது பண்ணிட்டு இருக்க. இங்க நீ வெறும் மேனேஜர் மட்டும்தான், சரியா? வாங்குற கூலிக்கு மேல ஓவரா நடிச்சிட்டு தெரியாத. போட முதல்ல. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னமோ நடிச்சுட்டு திரியிற. உன் நடிப்பு வெங்காயம் ஏங்கட்டா வச்சு கூடாது. என்னமோ விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்படியே ஆட்டைய போடுறது எங்களுக்கு எல்லாம் தெரியாது. பாருங்க சார், என் தொழிலை பத்தியோ என்னோட விசுவாசத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. போட முதல்ல. கொஞ்ச நேரம் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணதா? நானே இப்பதான் என் ஆள் ஃபோன் பண்ணியிருக்கா மெசேஜ் பண்ணியிருக்கான்னு பேசுவோம், மெசேஜ் பண்ணுவோன்னா வந்துட்டான். அப்பதான் வாளுன்னு எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாது இதெல்லாம். இவன் வேலைக்காரனா இல்லை நான் வேலைக்காரனானே தெரியல. ஓனர் மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பாவே என்ன அதிகாரம் பண்ண மாட்டாரு, இவனா யாரு எனக்கு? எதுக்கு சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்க? அத்தை, அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறார் அத்தை. ஃபோனு நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப்னே வருது, என்னன்னு தெரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் வேலைக்கு போயிட்டான், இப்போ நீ எதுக்கு சும்மா நொய்யின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? இங்கே இருக்க முடியாது தானே உங்கள் அம்மாவோட போனேன், இப்போ அங்கேயே இருக்க வேண்டியதானே, அப்புறம் என்ன? இல்லைங்க அத்தை, வந்ததுலேருந்து நானும் ஒரு ஃபோன் கூட அவர் எனக்கு பண்ணலை. நானாக ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னே தெரியல. வேற உங்கள் நம்பர்லேருந்துலாம் ஃபோன் பண்ணால் போகுது, என் நம்பர்லேருந்து கூப்பிட்டா மட்டும் போகவே மாட்டேங்குது. ஆன்லைன்லேயே இருக்கிறாரு 24 மணி நேரமும். இப்போ கூட ஆன்லைனில் தான் இருக்காரு, ஆனால் நான் மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. ஏண்டி அவன் என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ தான் வேலை வெட்டி இங்கே செய்யணும்னு பயந்துக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருக்க. எப்போ பார்த்தாலும் புருஷங்காரன் உன்னை தாங்கிக்கிட்டே இருக்கணுமா? போன வைய முதல்ல. அத்தை ஃபோன் பண்ண சொல்லுங்க அத்தை அவரை. ஆமாம், உனக்கு நான் இங்கேருந்து ஃபோன் போடு அங்கேருந்து ஃபோன் போடுன்னு சொல்கிறது தான் எனக்கு வேலை பாரு. எனக்கு வேறு வேலை பொழப்பு இல்லை. வைடி போனேன். அத்தை சொத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, முதல்ல போன வையி. அத்தை, உங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணு இருந்து உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? அந்த மாதிரி என்னையும் யோசிக்க மாட்டீங்களா? என் புள்ள இப்படி இருந்து இப்படியெல்லாம் இருந்தால் நான் வருத்தப்படுவேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் டிவி நியூஸ் பேப்பருக்கும் அனுப்பி மான மரியாதையை வாங்க மாட்டேன், சரியா? நான் பாம்புக்கு கூட பாலை பார்ப்பேன்டி, ஆனால் உனக்கு பாவம் பார்க்க மாட்டேன். என்றைக்கும் ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் உன்ன மாதிரி துரோகியை வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். என் வீட்டு சோறை தின்னுபிட்டு என் குடும்ப மான மரியாதையை வாங்கிட்டல்ல, இன்னத்துக்கு நீங்களா வம்படியாக வரதட்சணையை கொடுத்துப்புட்டு நாங்கள் வரதட்சணை கேட்டு உன்னை கொடுமைப்படுத்தணும்னு எங்களை எந்தெந்த இதுக்கு நீ பாடாப்படுத்தின அதெல்லாம் மறக்கலடியே. இன்னும் மறக்கலை, மனசுக்குள்ளே தான் இருக்குது, பார்த்துக்கிறேன். ஹலோ அத்தை. அத்தனை ஒத்தன் இருக்காம போன வெடி. அது சரி, இந்த புள்ள ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கா, இந்த பிள்ளைகிட்டையும் இவன் ஃபோன் எடுக்கிறதில்ல பேசுறதில்ல, வேறு யாருக்கிட்ட இவன் பேசுகிறான் வைக்கிறான்? ஐயோ, இதையும் வம்ப கிம்ப கூட்டிக்கிட்டு வந்துடுறானா என்னன்னு தெரியலையே. இதை எப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். 1000 தான் இருந்தாலும் இவன் பொண்டாட்டின்னு ஆகிப்போச்சு, ஊர் அறிய தெரிஞ்சும் போச்சு. அப்படின்னும் போது நாளை பின்ன ஏதாவது ஒரு இதுனா இவன் நியூஸ் பேப்பரு கீப்பர்னு போய் நம்ம மான மரியாதையே வாங்கி போடுவாளே, இருக்கிறதையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு போயிடுவா இவ. இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் வேலைக்கு போன இடத்துல? இப்போ நான் முதல்ல என்ன ஏதுன்னு பார்த்து பிடிக்கணும். 1000 தான் இருந்தாலும் மாசமாக இருக்கிறா, இந்த நேரத்தில் அவள் கண்ணீர் வடித்தாலும் குடும்பம் நல்லா இருக்காது. இந்த பையன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அந்த ஃபோன் எடுத்து முதல்ல என்ன ஏதுன்னு பார்க்கணும். இல்லைன்னு விட்டோம் எதையாவது வம்ப கட்டிக்கிட்டு வந்துடுவான். அதுவும் இல்லாமல் இவ வேற பயந்துக்கிட்டு ஃபோன் அடிக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. சரி, இன்னைக்கு முடிவு கட்டுறேன் இவனுக்கு. தம்பி இங்கே தான் வண்டி நிறுத்திடுங்க. எம்மா பாத்தியாமா, எவ்வளோ பெரிய பீரோ, எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜுமா, வீட்டுக்கு டைனிங் டேபிள் எல்லாம் வாங்கியிருக்கோமா, வாஷிங் மிஷின் போடுமா, ஆட்டோமேட்டிக்குமா. எனக்கு கூட ஆட்டோமேட்டிக்கலா இல்லை செமி ஆட்டோமேட்டிக். இவனுக்கு பாருமா எப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. அடே என்னம்மா
ஏண்டா என்னடா ஏதோ சீருன்னு சொல்லிட்டு ஏதோ 2 பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா இது என்னடா ஊருப்பட்ட பொருளை வாங்கிட்டு வந்து இறக்கிருக்கீங்க. இதுக்கெல்லாம் எம்புட்டு காசாயிருக்கும். கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா உனக்கு? இவ சொல்றான்னு காசை கறியாக்கிட்டு இருக்கியா? இப்ப யாரு காசை கறியாக்குனா என் பிள்ளைக்கு தானே சீர் செஞ்சிருக்கு. ஆனா உன் புள்ள நல்ல புள்ள என்னமோ நல்ல பிள்ளைய பத்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான் பேச்சு. இங்க வருமா, சீர் செய்யணும் முடிவு பண்ணியாச்சுன்னா யாரும் குறை சொல்லாத அளவுக்கு செய்யணும். சும்மா கடமைக்கேன்னு செய்யறது இல்ல. ஏண்டா அவளே நம்ம மான மரியாதையை வாங்கிட்டு போனவளுக்கு டபுள் டோர் பிரிட்ஜ் கேக்குதா? டபுள் டோர் பிரிட்ஜ் என் பிள்ளைக்கு நான் ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், இல்லை வாஷிங் மிஷின் வாங்குறேன். ஏன் உன் பிள்ளைக்கு எல்லாம் நான் வாங்கி தானே கொடுத்தேன். எனக்கு என்ன இப்படியா வாங்கி கொடுத்த? சின்ன ஃப்ரிட்ஜை தானே வாங்கி கொடுத்த. அதுலேயும் வாஷிங் மிஷின் எனக்கு செமி ஆட்டோமேட்டிக்கு, இவளுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்கு. எனக்கு என்ன டைனிங் டேபிள் வாங்கி கொடுத்தியா? உன் பிள்ளைக்கு மட்டும் அதெல்லாம் வாங்கியிருக்க. ஏன் உமா நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எது நான் செய்யாம இருந்தேனா? செய்ய தானே செஞ்சேன். இன்னும் செய்யாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. எனக்கு என்ன இம்புட்டுமா செஞ்சீங்க? அதெல்லாம் நீ பேசக்கூடாது சரியா? என் பிள்ளைக்கு நான் செய்யறேன், உனக்கு செய்யறேன்றதெல்லாம் இல்ல. உனக்கு அந்த காலத்துல என்ன இருந்துச்சோ அதுல எல்லாம் வேலை வசதியா பார்த்து வாங்கி கொடுத்தேன். அந்த நேரத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் தான் வாங்கி கொடுத்துருப்பேன். இப்ப கல்யாணம் ஆகி இப்போ அடுத்த வீடு போனது என்ன என் பிள்ளையா இல்ல நீயா? எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு வார நீ? இங்க பாருடி, என் பையனை அதை இதுன்னு பேசி மயக்கிய அவங்ககிட்ட எல்லாத்தையும் சுரண்டுறீங்க. அவன் ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானே. நான் என்ன வீட்லயா இருக்கிறேன்? வேலைக்கு போய் சம்பாரிச்சு தானே கொண்டு வரேன். பாத்தியாடா எப்படி பேசுறான்னு? இப்படி தாண்டா நாளைக்கு உன்னையும் பேசுவா. அன்னைக்கு அவன் பையன் பேசினா பத்தியா உன்னைய? எது தெரிஞ்சு எம்பிட்டு செஞ்சிருப்பா அவனுக்கெல்லாம். மற்றதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு காசு இருக்காது, இதுக்கு மட்டும் எப்படிண்ணே காசு வந்துச்சு? அப்படியாமா? உனக்கு செய்யும் போது எனக்கு எப்படிமா காசு வந்துச்சு? நீ அவளை பேசாதடா. இங்க வருமா, பேச்சுனா எல்லாத்துக்கும் பேச்சுதான். நான் இதுல ஏதோ 1 லட்சம் தான் போட்டேன். என் பையன் அவன் 2 லட்சம் ரூபாய் அவன் ஆபீஸ்ல கடன் வாங்கி போட்டிருக்கான். சரிதா? நேத்துக்கும் நான் பெருசா சீட் செய்யல. என் பையன் தான் ஒவ்வொன்றையும் செஞ்சிருக்கான். அவனுடைய அக்காவுக்கு அப்பாவா நான் செய்யாதத தம்பியா அவன் செஞ்சுட்டான். நீ சும்மா என்கிட்ட இது பேசிட்டு இருக்காது. உன் பிள்ளைக்கு அண்ணனா நான் எல்லாம் செஞ்சுட்டேன். செய்யாம ஒன்றும் இல்லை. அந்த காலத்திலேயே எப்படி எல்லாம் வந்திருக்கோ விலை வசதியானதெல்லாம் தான் பார்த்து வாங்கி கொடுத்துருக்கு. என்னமோ இப்போ வாங்கி கொடுத்ததுக்கு அடிச்சுட்டு கிடக்குறீங்க 2 பேரும். அப்பா சாமி, உங்ககிட்ட நாங்க வாயே திறக்க முடியாதப்பா. அடியே இங்க நின்னு வையி, நமக்கு மண்டை பைத்தியம் பிடிச்சிருட்டி. பாடி நம்ம போவோம். ஆமா உலகத்துல இல்லாத பிள்ளைய பெத்துட்டாங்க போ. என்னங்க எப்ப பார்த்தாலும் எங்களை இப்படி கரிச்சு கொட்டுறாங்க. என் பிள்ளைக்கு எதையுமே செய்யக்கூடாதா சொல்லுங்க பாப்போம். வேலைக்கு போன புதுசுல நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லி ஒரு நாள் கூட 10 ரூபா எடுத்து அவ செலவு பண்ண மாட்டா. அத்தனை வருஷம் அவ சம்பாத்தியத்தை மொத்தத்தையும் இந்த வீட்டுக்கு தான் கொடுத்தா. எனக்காக எல்லாமே செலவு பண்றது, காய்கறி வாங்குறதுல இருந்து எல்லாம் அம்புட்டையும் செஞ்சா. இன்னத்துக்கும் வெறும் எத்தனை ரூபா? 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் இன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா? இப்படி பேசுறாங்க பாருங்க. சரி விடு, அவங்க புத்தி தான் என்ன நமக்கு தெரியும்ல. வா உள்ள போவோம். இந்த சட்டியிலே அங்கத்தை கொட்டி வைக்கட்டும். அதிலே கொட்டி வை. ஐயோ 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 அடியே, என்னடி வேலை பார்த்துருக்க? வேணும்னே பண்ணியா நீ? இவ கத்திக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு வேணும்னே இருக்கிறத உடச்சியா நீ? இல்லைங்க, அப்படியே திரும்பும்போது கை செவுத்து இடிச்சு விழுந்துருச்சு. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வேணும்னு தாண்டி பண்ணியிருக்க, வேணும்னு தான் பண்ணியிருக்க. இன்ன வரைக்கும் திட்டிகிட்டு கிடந்தாலே அதனால வேணும்னே பண்ணுவோம் அப்படின்னு. என் பையன் இருக்கும்போது ஊமை கொட்டா மாதிரி நடிக்க வேண்டியது. அவன் தலை மறைஞ்சோனையும் நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஐயோ சத்தியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, வேணும்ல பண்ணலைங்க. எவரு நீ வேணும்னு தாண்டி பண்ணியிருக்க, நீ வேணும்னு தான் பண்ணியிருக்க. அவளுக்கு அப்பதான் பிபி சுகர் சீக்கிரம் போய் சேருவா. நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோன்னு நீ வேணும்னு தான் பண்ணியிருக்க. சத்தியமா சொல்றேன், நான் அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. உங்க அப்பா அத்தா வீட்டுல இருந்து கொண்டு வந்தா அந்த பொருளோட அருமை என்னன்னு தெரியும். என் பொருள் தானே, அதான் உடைச்சிருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பானையை நான் எம்பிட்டு பாதுகாத்து வச்சிருந்தேன் தெரியுமா? உடச்சு வாயில போட்டல்ல. 10 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு தான் பொருளோட அருமை என்னன்னு தெரியும். ஒன்றும் இல்லாத வீட்டுல இருந்து நல்ல ஒய்யாரமா சொந்த வீட்டுல உக்காந்துக்கிட்டல்ல. ஒன்றும் செய்யறதுக்கு துப்பு இல்லாத குடும்பத்துல இருந்து பாரு என் பானையை உடச்சு விட்டாலே. ஏ சிம்ரன், என்னடி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க? யாரு உன்னை யாரு வீட்டுக்குள்ள வர சொன்னா? வெளியே போக முடியும். முதல்ல நாங்க வெளியே போறது இருக்கட்டும். என் பிள்ளை ஒன்றும் இல்லாத வீடு ஒன்றும் இல்லாத வீடுன்னு சொல்ற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். அப்புறம் நீ என்ன லட்சாதிபதியா? ஒன்றும் போட்டு கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. வந்துட்டா இங்க இப்பதான் பெருசா பேசுறதுக்கு. இங்க பாரு, வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசணும்னு நினைக்காத சரியா? உன்னை விட 100 மடங்கு எனக்கு பேச தெரியும். ஏதோ புள்ள வாக்கப்பட்டு வந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என்னமோ என் பிள்ளைக்கு ஒன்றும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வச்சு பேசுறீங்க என் பொண்டாட்டிய. ஏதோ என் பிள்ளைங்க இன்னைக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் நாளை பின்ன அவங்களோட நான் உங்க ஒன்றும் சேராம இருக்க போறேன், இல்லை எதுவும் செய்யாம இருக்க போறோமா? நாங்க என்ன அப்படியே என் பிள்ளைய தாட்டி விட்டோம்? சொல்லு பாப்போம். ஏங்க அவ புது பணக்காரிங்க. புது பணக்காரிக்கு அப்படித்தான்
பழசெல்லாம் மறந்து போயிடும். எத்தனை நாள் என் வீட்டில் சோறு வாங்கி தின்றுருப்ப, மறந்துட்டியா? எத்தனை நாள் உன் புருஷன் எதுவும் வாங்கி போடலைன்னு சொல்லி என் வீட்டில் வந்து கடந்திருப்ப. அடிக்கிறான் உதைக்கிறான்னு சொல்லி எத்தனை நாள் உன்னை என் வீட்டில் பாதுகாப்பு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாமல் இப்படி பேசுறியே. ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை கொட்டியாச்சுன்னா மறுபடியும் அந்த வார்த்தையை அள்ள முடியாது. 1000 தான் இருந்தாலும் உனக்கு உன் வீட்டு மருமக உன் பையன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னும் போது நாளை பின்ன உனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா உன் மருமக தான் கூட வந்து நிற்க போறான். என் பிள்ளைய மூஞ்சல் லட்சம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதை செய்யல இது செய்யலனா எங்ககிட்ட வந்து கேளு, உன் பிள்ளைக்கு என்ன செய்யறதுக்கு துப்பு இல்லையான்னு. நான் கொண்டு வந்து சீர்காழத்தை இறப்பேன். என்னமோ நாங்கெல்லாம் செய்யாதவங்க மாதிரி ஒன்றுத்துக்கு இல்லாதவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வெளியே போய் பாரு, என் பிள்ளைக்கு தொட்ட 90 எல்லா சீரையும் கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். என் பிள்ளை என்ன ஒன்றும் இல்லாதவ மாதிரி அனுப்புவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த கையாலாகாத அப்பன் நான் கிடையாது. என் புள்ள எங்க வீட்டு மகாலட்சுமி. வீட்டுக்கு வந்த பொண்ணு நீ வாய்க்கு வந்தபடி பேசுவ. நாங்க இங்க நின்று பார்க்கும்போது எங்க பிள்ளை இப்படி பேசுறேன்னா நாங்க இல்லாத போது எப்படி பேசுவ? அப்படிதான் பேசுவேன். என் மருமக வந்து வாழ வேண்டிய இடத்துல இன்னொருத்தி வந்து வாழ்ந்தா இன்னத்துக்கு உன் பிள்ளை எம்பிட்டு பெரிய கைகாரி. அவனை காதலிச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சவளாச்சே. காதலிக்கிறது என்ன மகா பாவமா? என்னமோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க காதலிச்சாலும் அவங்க ஒரு நாள் தப்பு பண்ணது கிடையாது. என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க இத்தனை நாள் வரைக்கும் நம்மளோட சம்மதம் வேணுன்றதுக்காக தான் பொறுத்து போனாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணன்ற பேச்சுன்றனால தான் அவங்க அப்படி. இன்னத்துக்கு நீ உன் பையனை போட்டு டார்ச்சர் பண்ணனால தான் அந்த பையன் இப்படி தாலியை கட்டினான். இல்லைன்னா என் பிள்ளை நாங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு இருந்திருப்பா. பண்ண தப்பெல்லாம் உன் பையன் பண்ணியிருக்கா. அப்படின்னும் போது நீ எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. மொத்தத்தில் கோவப்படணும்னா நாங்கள் தான் கோவப்படணும். எங்கள் பொண்ணு அப்படி கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டப்படுத்துறீங்களேன்னு. முதல்ல உன் பையனை கூப்பிடு. சீர் செய்யலன்னு உன் மூலியமா பேசி கேட்கறானோ? ஐயோ அப்பா, அவர் எனக்கு தப்பா சொல்லாதீங்கப்பா. அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னவோ உலகத்துல இல்லாத மண் சட்டியை என் பிள்ளை உடைச்ச மாதிரி மண் சட்டிக்கு அந்த பேச்சு பேசுற. நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வரோம். ஏன்னா மண் சட்டியெல்லாம் நாங்களாம் பார்த்ததே இல்லையா? இந்த காலத்து பழமொழி உனக்குன்னு சரியை எழுதி வச்சிருப்பாங்க போல இருக்கு. மாமியார் உடைச்சா மண்பானை, மருமக உடைச்சா பொன்பானைன்னு. இந்த பானை என்ன வாங்கி கொடுக்க முடியாதா? இப்போ நினச்சா கூட என் புருஷன் 100 பானை இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாரு. என்னமோ பானை உலகத்தில் பார்த்தது இல்லாத மாதிரி எங்கள் பிள்ளைய பேசுகிற. வெளியே சீர் கொண்டு வந்திருக்கோம், போய் எடுத்துக்க போ. இனிமே என் பிள்ளைய ஒரு வார்த்தை நீ பேசணும்னு வையி, மனுஷியா இருக்க மாட்டான். ஒன்றும் இல்லாத குடும்பம், பிச்சைக்கார குடும்பம்னு இனிமே உன் வாயிலேருந்து என்னைக்காவது வார்த்தை வந்துச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் இந்த அழகோட உண்மையான முகத்தை நீ பார்ப்ப. சீருன்னு செத்தல்ல வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். மொத்தமாக பார்த்துட்டு போய் சேர்ந்துரு. அப்புறம் என் பிள்ளைக்கு யாருமே இல்லை, அவளை நம்ம அடிக்கலாம் வைக்கலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு இனிமே இன்னொரு தடவை ஒரு வார்த்தை என் பிள்ளைய பத்தி நீ தப்பா பேசுனேன்னு வையே, அதுக்கப்புறம் இந்த அழகோட உண்மையான குணத்தை நீ பார்க்க வேண்டியது வரும். அத்தனை காதல் ஜோடியை சேர்த்து வச்ச நானு என் பிள்ளை காதலை சேர்த்து வைக்க மாட்டேனா? நீயா நாங்களான்னு பார்த்துருவோம். ஏங்க அந்த பேச்செல்லாம் எதுக்குங்க? இங்கே பாரு, உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சிட்டோம். இனிமே யாரும் உன்னை ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஏதாவது பேசுனாங்கன்னு தெரிஞ்சுது அப்புறம் நாங்கள் மனுஷனாக இருக்க மாட்டோம் சொல்லிட்டோம். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான். நாங்கள் ஒரு வார்த்தை கேட்டாலும் நாங்கள்லாம் இல்லாதப்பட்டவங்க தான். இருந்தாலும் மானம் சூடு சொரணையோடு வாழ்கிறவங்க கொண்டு வந்து இறக்கிட்டோம். இனி மொத்தத்தையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நீயே கடை. என் பிள்ளைய இனிமேல் ஒரு வார்த்தை நீ பேசுனேன்னு எனக்கு தெரிஞ்சுது மவளே, கலவை கரண்டி எடுத்துட்டு வந்து உன்னை உள்ள போட்டு சாத்தி போடுவேன் சொல்லிட்டேன். ரெண்டு பண்ட பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா அதுக்கு பேரு சீர் செஞ்சதா அர்த்தமா? வந்துட்டாங்க இப்பதான். என்னம்மா? அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. யாரு இப்ப எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? எந்திரி, யாராவது பார்க்க போறாங்க. இல்லம்மா, ஒவ்வொரு நாளும் அத்தை வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. மனசே எனக்கு கேட்காது. இருந்தாலும் எனக்கு அது ஒரு நாள் மாறுவாங்கன்னு நினைச்சிரு. ஆனால் உங்களை பற்றி பேசினா எனக்கு அழுகையே வரும். ஆனால் இன்னைக்கு எனக்காக மான மரியாதை போகக்கூடாதுன்னு இப்படி நீங்கள் கடன்பட்டு செய்யணுமா? எதுக்கு இதெல்லாம்? 1000 தான் இருந்தாலும் பொண்ணை ஒரு இடத்துல வச்சாச்சு. பொண்ணை வச்ச இடத்துல பொருளை வைக்கலன்னா அது பெத்த தகப்பனாவும் தாயாவும் எங்களுக்கு அசிங்கம். இனி யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? கிளம்பு. அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் வேணும்னு தப்பு பண்ணலப்பா. நாங்கள் எதுவும் நினைக்கல, நீ கிளம்புன்னோம். அப்புறம் இந்த சீரெல்லாம் செஞ்சிட்டோன்றதுக்காக உன் மேலே கோவம் எங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. நாலு பின்ன நீ கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான்
நான் பட்ட கஷ்டம் எதையும் நீ படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்களால் முடிஞ்சது. எங்கள் சக்திக்கு மீறி இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இனிமேலாவது பொழப்பா பொறுத்து எல்லாத்தையும் பொழைச்சிக்க. அம்மா, இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோன்றதுக்காக அம்மா புள்ளன்ற உறவெல்லாம் என்னால் கொண்டாடிட்டு இருக்க முடியாது. சரியா? உனக்கு செய்ய வேண்டியது எங்களோட கடமை. எங்கள் கடமையை முடிச்சாச்சு. இனி எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. வாங்க உள்ளே போவோம். பொருளை இறக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து எல்லாம் இறக்கி வச்சிருவாங்க. அப்பா, எனக்கு எதுவுமே வேணாங்கப்பா. உங்கள் அன்பு மட்டும் போதும்ப்பா. ஏங்க உள்ளே வாங்குங்க.